அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவள் சமூகத்தில் வாழ்கின்றவள் அன்பையே நம்புபவள் சமூகம்தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே நீரே என் ஜீவனின் பலனானே நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே நீரே என் ஜீவனின் பலனானே நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவள் அன்பையே நம்புபவள் காப்பாற்றும் காவலர் நீரே அயராத நீர் பாய்ச்சுவீரே என்னை காப்பாற்றும் காவலர் நீரே அயராத நீர் பாய்ச்சுவீரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே நீரே என் ஜீவனின் பலனானே நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவள் அன்பையே நம்புபவள் நான் அபிஷேக ஒலிவ மரம் பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்று கிருபை செய்தீரே பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்று கிருபை செய்தீரே மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன் மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் உமக்காய் பலன் கொடுப்பேன் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூக
வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடுப்பட்டவள் உம் சமூகத்தில் வாழ்கின்றவள் உம் அன்பையே நம்புபவள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நெகேமியா 1:9 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் என்று நெகேமியா இங்கு அழகாக ஜெபம் பண்ணுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் திரும்பி அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ்கிற பொழுது, உண்மையாய் அவரிடத்தில் திரும்பி வருகிற பொழுது, அவரை நேசித்த பிள்ளைகள் கடந்த நாட்களில் செய்த தவறான காரியத்தின் நிமித்தமாக வானத்தின் கடையாந்தரங்களுக்கு அவர்கள் துரத்தப்பட்டிருந்தாலும் அங்கே இருந்து அவர்கள் தேவனை நோக்கி கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் முழு இருதயத்தோடு திரும்பி கற்பனைகளை கைக்கொள்ள தன்னை அர்ப்பணித்து செயல்படுவார்களானால் அவர்கள் அங்கே அவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அங்கே இருந்து அவர்களை தம்முடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு வருவேன் என்று மோசே மூலமாக சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும் என்று நெகேமியா ஜெபிக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் கூட கர்த்தரிட்ட காரியங்களை கடைபிடிக்காமல் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் அவரை துக்கப்படுத்தி எங்கேயோ தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் முழு மனதோடு திரும்பி நாம் கற்பனைகளை கைக்கொண்டு இனி நடப்பேன் என்று வருகிற பொழுது நாம் எவ்வளவு தூரத்தில் தள்ளப்பட்டிருந்தாலும் நம்மை ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் கிட்டி சேர பண்ணுவார் என்பதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தமாக இருக்கிறது. பேதுருவின் வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவரோடு 3.5 வருஷம் ஒன்றாக இருந்த மனிதன் எவ்வளவோ அற்புதமான காரியங்களை அவர்களோடு கூட ஆண்டவர் சீஷர்களோடு பேசினார். ஆனால் பேதுரு பாருங்கள், அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது, அவரை நான் பார்த்தது கூட இல்லை, அவரோடு பேசினதும் இல்லை என்று ஆணையிடவும் சபிக்கவும் தொடங்கினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட பாதகமான காரியத்தை செய்து ஆண்டவரை விட்டு அவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று வெகு தூரம் போன ஒரு மனிதன். ஆனால் பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் சொன்னபடியே சேவல் கூவுகிற போது நீ என்னை மறுதலித்து விடுவாய் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து வெளியே போய் அவன் மனம் கசந்து அழுதான் என்று வாசிக்கிறோம். அப்படி அவன் அழுது, ஆண்டவரே நீர் எனக்கு சொன்னீரே, நான் மறுதலித்து விட போகிறேன் என்று சொன்னீரே, ஆண்டவரே நான் அந்த காரியத்தை செய்து விட்டேனே, என்னை மன்னியும் அழுது புலம்பி அவன் ஜெபம் பண்ணுகிற போது எவ்வளவு தூரம் அவன் தள்ளி போயிருந்தானோ அவ்வளவு சமீபமாய் ஆண்டவர் அவனிடத்தில் திரும்பி வந்தார், அவனை சேர்த்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் யூதாசை பாருங்கள், ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்காக அவன் காட்டி கொடுத்தான். அவனும் கூட சொன்னான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து நான் பாவம் செய்து விட்டேனே என்று அவன் சொன்னான். ஆனால் எங்கு சொன்னான் என்றால் யூத குருக்களிடத்துல போய் சொல்லி கொண்டிருந்தான். அந்த குருக்களிடத்தில் நான் இந்த காரியத்தை செய்து பாவம் செய்து விட்டேன், இந்த பணத்தை வாங்கி கொண்டு அவரை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி மனிதர்களிடத்தில் அவன் போய் உதவியை நாடி விட்டான். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நம்மால் ஆண்டவரிடத்தில் திரும்பி வர முடிகிற அளவுக்கு நாம் மனிதர்களிடத்தில் போய் எந்த உதவியை நாடினாலும் அதனால் நமக்கு மீட்பு இல்லை, ஒரு விடுதலை இல்லை. யார் ஒருவர் இயேசுவினிடத்தில் வருகிறோமோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் முழு மனதோடு திரும்புகிறோமோ அவர்களைத்தான் ஆண்டவர் எவ்வளவு தூரம் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும்
திரும்பவும் தம்முடைய வாசஸ்தலத்துக்கே திரும்பி வர பண்ணுவார், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆண்டவரை நோக்கி இந்த காலை நேரத்தில் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரங்களில் இருந்தாலும் அங்கே இருந்து உங்களை நான் கூட்டிக் கொண்டு வந்து என்னுடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு வந்து என்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினபடினால் இந்த வார்த்தையின்படி கேட்டு ஆண்டவரே, நானும் கூட ஏதோ ஒரு காரியத்திற்கு இடம் கொடுத்து உம்முடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போய்விட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னித்து திரும்பவுமாக உம்முடைய சமூகத்தில் நிறுத்தி கொள்ளும் என்று யாரெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களை தூரத்திலிருந்து நீர் அறிகிறீர். அவர்கள் ஒவ்வொருவரையும் சமீபமாய் கொண்டு வந்து உம்மோடு நீர் இணைத்துக் கொள்ளப் போகிறதற்காக ஆண்டவரே, அவர்களை சேர்த்து கொள்ளப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.